சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்னபதி ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமுத்தி அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இந்த ஜாதகரோட கேள்வி பார்த்திங்கன்னா, திருமணம் எப்போது? அவர் ஜாதகரோட வயது 35, ஒரு ஆணோட ஜாதகம். சரிங்களா? இப்போ திருமணம் எப்போது அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்தை அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் கொடுத்துருக்காங்க. சரி, எப்போ அப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம். இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம்னு பார்த்திங்கன்னா கன்னி லக்னம். தற்போது போயிட்டுக்கூடிய அட்சய லக்னமானது பார்த்திங்கன்னா தனுர் லக்னம், பூராடம் 4ஆம் பாதம். லக்னாதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான். சரிங்களா? அவர் குரு பகவான் 1ஆம் இடத்திற்கு மட்டும் அதிபதி கிடையாது, 4ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்று 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக ஜாதகரே பார்க்குறதுனால இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு சுகமாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவார். ஒரு சுகவாதியாக தான் இருப்பார். அதனாலே ஒரு திருமணத்தை பற்றியான எண்ணங்கள் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நட்சத்திராதிபதியான சுக்கிர பகவான் அவர் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காரு. 2ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக மறுபடியும் 8ஆம் இடத்தையே பார்க்குறார். அப்போது இந்த ஜாதகர் ஒரு பிரச்சனையே எப்பயுமே ஒரு குழப்பத்திலே இருப்பாரானா நிச்சயமாக இருப்பார். ஏன்னா லக்னாதிபதி யாருன்னா குரு பகவான், நட்சத்திராதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவங்க 6, 8ஆக வர்றதுனால எப்பயுமே இந்த ஜாதகர் ஒரு நிலையாக இருக்க மாட்டார், ஒரு முடிவு எடுக்க மாட்டார். அதாவது ஒரு குழப்பத்தோடு எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல். சரிங்களா? இந்த ஜாதகரோட 7ஆம் இடம், திருமணம்னும் போது 7ஆம் இடத்தை பார்க்கலாம். 7ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னா புதன் பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பி லக்னத்திலே இருக்காங்க. இவங்களோட அந்த வரக்கூடிய மனைவி நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஜாதகரோட நட்சத்திரம் இந்த மனைவிக்கு 8ஆம் இடத்தில் வர்றதுனால அது ஒரு பிரச்சனைக்குரிய இடமா இருக்கனால இது ஒரு தடைபடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகரோட லக்னாதிபதியான குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு 2ஆம் தார யோகம் வரக்கூடிய வரன் 2ஆம் தார யோகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்ற பொண்ணு, இல்லை திருமணம் செய்து இது விவாகரத்தான பெண்களை இவங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நல்லா இருக்குமானா அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஜாதகரோட லக்னமும் நட்சத்திரமும் சரியான இடத்துல 6, 8ஆக வர்றதுனால ஒரு குழப்பம் இவருக்கு எப்பயுமே நீடிச்சுக்கிட்டே இருக்குமானா நிச்சயமாக நீடிக்கும். அது மட்டும் இல்லாத பூராடம் 4ஆம் பாதம் போகும்போது D9 ஆனது பார்த்திங்கன்னா ஏஎல்பிக்கு 12ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பொண்ணு பார்த்துக்கலாம். ஆனால் திருமணம் நடக்குமானா நிச்சயமாக நடக்காது. அந்த D9 ஆனது பூராடம் 4 முடிஞ்சு உத்திராடம் 1 ஆரம்பிக்கும்போது D9 ஆனது பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கே வந்துடும். அப்போ இவருக்கு ஒரு திருமணம் காலம் இருக்கான்னு இருக்குது. பஸ்ஸு வரும், ஆனால் அது என்ன பஸ்ஸாக வேணால் இருக்கலாம். நம்ம குருநாதர் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் பஸ்ஸு வரும், ஆனால் அது ஓட்ட பஸ்ஸாக நல்ல பஸ்ஸான்றதெல்லாம் தெரியாது. ஆனால் நீங்கள் இருக்கிற பஸ்ஸில் ஏறிக்கிட்டிங்கன்னா இந்த லக்னம் மாறும்போது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதன் மூலம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உத்திராடம் 1ஆம் பாதம் வரும்போது சூரிய பகவானும் பார்த்திங்கன்னா ஏஎல்பிக்கு 12 இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த 7ஆம் இடத்திற்கு அவங்க 6ஆம் இடமாக வந்துடும். அப்போது இந்த ஜாதகர் திருமணமே முடிஞ்சாலும் ஒரு தற்காலிக பிரிவை ஏற்படுத்திக்கணும். அதாவது வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு அடிக்க வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல், மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இல்லாட்டி வெளியூர் வெளிநாடு நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா அதுவுமே ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம இப்படி பலன் சொல்லிட்டோம். இது மாதிரி எளிமையாக துல்லியமாக ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு முறை தான் அட்சய லக்னபதி ஜோதிட முறை. இதை நீங்களும் கற்றுக்கிட்டு இது மாதிரி பலன் சொல்ல முடியும். இதை கற்றுக்கணுன்னா பெரிய இதில் படிப்பெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சு சிறிது ஆர்வம் இருந்தால் போதும். நீங்களும் இது மாதிரி ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு எளிமையாக பலன் சொல்லலாம். நீங்களும் இதை கற்றுக்கிட்டு பலன் சொல்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலக எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக எப்படி ஆய்வு பண்ணலான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.